வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்களுக்கு போகிற ஒரு கதை பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசில் தினமும் நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையே நீங்கள் வேற ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கதைக்குள்ளே போவோம். அதாவது ஒரு சிறுவன் அவங்களோட தாத்தாட்ட போய் கேட்குறான், தாத்தா தாத்தா ஏன் சில நேரம் நான் நல்லவனாக இருக்கிறேன்னா, இல்லை சில நேரம் நான் கோபப்படுறேன்னா, இல்லை சில நேரம் நான் தேவையில்லாமல் பொறாமப்படுறேன்னா அப்படின்னு அவங்க தாத்தாட்ட அவன் கேட்குறான். உடனே அவங்க தாத்தா இதை கேட்டோனையும் அவருக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. அவர் சிரிச்சிட்டு பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 ஓநாய்கள் அவனுக்குள்ளே இருக்குது தம்பி. அது எப்படின்னா, முதல்ல ஒரு ஓநாய் பார்த்தீங்கன்னா கோபமும் பொறாமையும் அதே மாதிரி ஒரு பயமும் வெறுப்பு அவங்களுக்குள்ள ஒரு பேராசை இதெல்லாம் ஒரு ஓநாயாக இருக்குது. இதில் 2வது ஓநாய் பார்த்தீங்கன்னா அன்பு, கற்பனை, தன்னம்பிக்கை, அப்புறம் அமைதி, நன்றி உணர்வு, இது எல்லாமே இன்னொரு ஓநாயாக பிரதிபலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. தாத்தா சொல்லி முடிச்சனையும் சிறுவன் கேட்குறான், அப்படின்னா எந்த ஓநாய் இதில் வெல்லும் அப்படின்னு. தாத்தா மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ எந்த ஓநாய்க்கு உணவு கொடுத்துட்டு வரையோ அதுதான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சைக்காலஜியில் ஒரு 4 லெசன் சொல்கிறாங்க இந்த கதையை வச்சு. அந்த சைக்காலஜி லெசன் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தினமும் எந்த எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வரோமோ அதுதான் நம்மளோட குணமாகவே மாற்றுது அதைய. இதில் சைக்காலஜி லெசன் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம கவனம் கொடுத்துட்டே வந்தோம்னா அதுதான் நம்மளை நெகட்டிவாகவே திங்கிங் பண்ண வைக்குது. அதுதான் வலுவாகவும் ஆகிட்டே வருது. இதில் சைக்காலஜி லெசன் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே வர்றது மறுப்பதே இல்லை. அது நம்ம சமாளிக்கிற மன வலிமையை வளர்ப்பது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே. இதில் சைக்காலஜி லெசன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மன அமைதி என்பது வெளியிருந்து எப்பவுமே வர்றது கிடையாது, அது நம்மளோட எண்ணங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இதில் ஃபைனலாக இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனசில் ஒரு எந்த ஓநாய் எப்பவுமே வென்றுட்டுருக்கு, அதை கோபமா இல்லை ஒரு பயமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.